students, in the video 12th CBSE Max order chapter 7 order continuation da. So already ரெண்டு வீடியோ exercise 1 7.1 complete பண்ணிருக்கோம். So 7.2 குள்ள போறோம். இந்த 7.2 குள்ள போக முன்னாடி இந்த மெத்தடோட introduction substitution. So substitution அப்படினா என்ன? ஒருத்தருக்கு முதல்ல இன்னொருத்தரை சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா? அப்ப இதை எப்படி செக் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த u/v இல்லனா u * v இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கும். ஆனா பர்టిక్యులரா எப்படி இருக்கும்னா யாராவது ஒருத்தரோட டிஃபரன்ஷியேஷன் இன்னொருத்தரா இருப்பாங்க. ரைட், யாராவது ஒருத்தரோட டிஃபரன்ஷியேஷன் இன்னொருத்தங்களா இருப்பாங்க. எக்ஸாக்ட்டா இல்லைனாலும் ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு மல்டிப்ளை டிவைட் பண்ணா வர மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தரோட டிஃபரன்ஷியேஷன் இன்னொருத்தரா இருக்கும்போது நான் யூஸ் பண்ற மெத்தட் தான் சப்ஸ்டிடியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 3x³ divided by 7x power 4 இருக்குன்னு வைங்க. இப்போ x³ by x power 4 டெக்னிக்கலா இதை டிவைடே பண்ணிட முடியும். நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதிக்கிட்டேன். x power 4 plus 8 இப்போ டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு இதில் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் x³ x power 4 ஓட டிஃபரன்ஷியேஷன். அப்போ நான் இந்த 7x power 4 plus 8 tன்னு எடுத்தேன் அப்படின்னா dt by dx எனக்கு என்ன கிடைக்கும்? 7x power 4க்கு பதிலா 4x³ plus 0 which is 28x³. கிளியரா? அப்ப இந்த x³ பதிலா இந்த x³ இங்க dx இருக்கும். பட் நான் ஜெனரலா என்ன பண்ணுவேன்னா dx equal to dt by 28x³. இப்படி dx மட்டும் கண்டுபிடிச்சுப்பேன். ஆக்சுவலா x³ dx கண்டுபிடிக்கலாம். ரெண்டு விதமா இருக்கு. x³ dx அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா dt by 28 வரும். அப்ப இந்த x³ dx க்கு பதிலா போடலாம். இல்ல வெறும் dx கண்டுபிடிச்சிட்டு இன்டகிரல் 3x³ divided by இத தான் t ன்னு எடுத்துட்டோமே. சோ t dt by 28x³. x³ கட் பண்ணிரலாம். 328 கட் ஆகாது. சோ இன்டகிரல் 3 by 28 கான்ஸ்டன்ட் 1 by t dt. இப்போ என்ன கிடைச்சிரும்? log t ன்னு கிடைச்சிரும் 3 by 28. சோ இதான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு ப்ராடக்டாவோ டிவிஷனாவோ இப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல ஒருத்தர் இன்னொருத்தரோட டிஃபரன்சியேஷனா இருந்தா நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் தான் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சம் 2x by 1 plus x². ஸோ ஆப்வியஸா இப்போ x² ஓட டிஃபரன்சியேஷன் மேல இருக்கு. பார்க்கும்போது ப்ராக்டிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2x by 1 plus x² dx. So let t equal to 1 plus x². But dt by dx differentiate with respect to x என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். அதுதான் அங்க மேல இருக்கு. So அப்ப நான் dt by 2x equal to dx. நான் dx மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். So integral 2x by 1 plus x² dx is equal to integral 2x by t into dt by 2x. 2x cut ஆயிடும். integral 1 by t dt which is log t plus c. பட் நமக்கு tங்கிறது நம்மளா உருவாக்கின ஒன்று தான். ஆக்சுவலா அங்க t க்கு பதிலா யார் இருந்திருக்கணும்? 1 plus x². so log of 1 plus x² plus a constant. இதான் வந்து எனக்கு first question ஓட ஆன்சர். second question log x² by x. So second question log x the whole square by x integral dx. இங்கேயும் பார்க்கும்போதே தெரியணும் log x ஓட டிஃபரன்சியேஷன் 1 by x. So let t equal to log x. dt by dx is equal to 1 by x. So dt by into x x dt equal to dx. By integral log x the whole square by x dx is equal to integral log x க்கு பதிலா t. so t square by x into dt into x. x கட் ஆயிரும். so integral t square dt. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, x இருக்க கூடாது when you have dt as your function. so dt வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது t ல தான் எல்லாமே இருக்கணும். x வச்சுட்டே பண்ணிட போறீங்க, அது அலௌட் இல்ல. Clear? So for t² ஓட differentiation t³ by 3 plus c. So t³ க்கு பதிலா log x the whole cube by 3 plus c. இதான் என்னோட ஆன்சர்.
Third question, 1 by x plus x log x. 1 by x plus x log x. Again, இதில் யாரு காமன் பார்த்தா தெரியும், x வந்து காமன். ஸோ அப்போ எக்ஸை நான் காமனாக வெளியே எடுத்தேன் இன்டெக்ரல். ஸோ என்ன பண்ணலாம், இதுக்கு அப்புறம் நம்ம போக போக சில சம்ஸ்லாம் வந்து கொஸ்டின் அடிக்கடி எழுத வேண்டிய வரும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த கொஸ்டினை போட்டு எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்லேயே ஐன்னு எழுதுருங்க. சரியா? இப்போ நீங்கள் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 by எக்ஸை காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ 1 plus log x dx. சரியா? இதான் என்னோட I, which is my integration. நான் ஆன்சர் எதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணுமோ அதுதான். ஸோ அப்போ இப்போ இந்த 1 plus log x tன்னு எடுத்து பாருங்க. dt by dx is equal to 0 plus 1 by x. So dt into x equal to dx. அவ்வளோதான். இப்போ I equal to இதுக்காக தான் I எழுத சொன்னேன். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுத வேண்டிய வேலை மிச்சம். I mean இந்த ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடா எழுத வேண்டிய வேலை மிச்சம். I equal to integral 1 by x into t x dt. x கட் ஆயிரும். அகெயின் log t தான் கிடைக்கும். log t plus c which is log of 1 plus log x plus a constant. இதான் என்னோட third questionோட answer. Fourth question, sin x into sin of cos x. So sin x into sin of cos x. Sin x into sin of cos x. Question நல்லா கவனிச்சோம்னா எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன், இது u இது v. இதுல x இருக்கு, sin x ரெண்டுமே sin x தான். x இருக்க வேண்டிய இடத்துல x க்கு பதிலா cos x இருக்கு. இது அலோடே கிடையாது. டிஃபரன்ஷியேஷன்ல பண்ண முடியும், இன்டகிரேஷன்ல அலோட் இல்ல. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இன்ட்ரோடக்ஷன்ல பேசியிருந்தேன். ஸோ அப்போ இதுல வந்து என்னால டைரக்டா பண்ண முடியாது. ஸோ இப்போ cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் தான் sin x. நான் சொன்ன மாதிரி ஒருத்தரோட டிஃபரன்ஷியேஷன் இன்னொருத்தரா இருப்பார் அங்க இருக்கிறதுல. அதுதான் உங்களுக்கான ஹிண்ட். அப்போ sin let இது ஐன்னு எடுத்துருங்க. let I equal to integral sin x into sin of cos x dx. So let I equal to cos x. Sorry, let t equal to cos x. அப்போ dt by dx என்ன, sin x ன்னு கிடைக்கும். So dt by sin x equal to cos x. So அப்போ ஏன் cos x போட்டேன், dx. So அப்போ எனக்கு dx க்கு பதிலா அப்போ I equal to integral sin x into sin of cos x க்கு பதிலா t dt by sin x. So sin x கட் ஆயிரும். sin t dt is minus cos t plus c. So integrationல answer c ல ஆரம்பிச்சா minus போடுவோம், differentiationல question c ல ஆரம்பிச்சா minus போடுவோம். So minus cos t which is minus cos of t க்கு பதிலா யார் வருவாங்க, cos x plus a constant. So minus cos of cos x plus a constant. இதான் என்னோட fourth question ஓட answer. Clear? So fifth question, sin ax plus b cos ax plus b. So நான் இதை homework மாதிரி விடுறேன். யாரை வேணாலும் நீங்கள் டீன்னு எடுக்கலாம், இவரை டீன்னு எடுக்கலாம், இல்லை இவரை டீன்னு எடுக்கலாம். புக் ஆன்சர் எதை டீன்னு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து மாறும். பட் உங்களால் எதை வேணாலும் எடுக்க முடியும். ஒரு 1 by a வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், ரூட் ஆஃப் ax plus b. So root of ax plus b. So I equal to integral root of ax plus b dx. இதை சப்ஸ்டியூஷன்ல போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ax plus b. ஸோ எது இருக்க வேண்டிய இடம், எனக்கு வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ax plus b இருக்கு. அது அலோடு தான். ஏன்னா ஏயும் பியும் கான்ஸ்டன்ட். ஒரு வேரியபிள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு வேரியபிள் தான் வரக்கூடாது, ரைட்? பட் ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தொத்திக்கிட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. ஸோ I equal to integral ax plus b the whole power 1 by 2 dx. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் n ஃபார்முலா ax plus b the whole power 1 by 2 plus 1 divided by 1 by 2 plus 1 into, பட் இந்த எக்ஸுக்கு பதிலாக இன்னொரு ஃபங்க்ஷன் இல்லை, அந்த எக்ஸ் கூட அடிஷனல் ஃபிட்டிங் இருக்கனால அதோட டிஃபரன்ஷியேஷனை கொண்டு டிவைட் பண்ணணும். ஸோ ax க்கு a plus b க்கு 0 plus a constant.
ஸோ இது 3/2 கிடைக்கும், அந்த 2 மேலே போயிடும். ஸோ 2/3a இது a இன்டூ ax plus b the whole power 3/2 plus a constant. அவ்வளோதான். இதான் 6th கொஸ்டினோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7, x into root of x plus 2 I equal to integral x into root of x plus 2 dx. ஸோ இப்போ இதை வந்து யூவியில் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா யூவிங்கிறது நம்ம இன்னும் போகவும் இல்லை, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒர்க் ஆகும். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த எக்ஸை நான் உள்ளே கொண்டு போனேன் அப்படின்னா இன்டகிரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயராக உள்ள போகும். ஸோ எக்ஸ் கியூ ப்ளஸ் 2x ஸ்கொயர் இப்படி பிரியும். இப்போ எனக்கு ரூட் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் கியூ ப்ளஸ் 2x ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவாக இருக்குது. கிளியரா? ஸோ இதை நான் ட்ரை பண்ணேன்னா ரூட் எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு பவர் 1/2 எழுதி சால்வ் பண்ணிவிட்டு டிவைடட் பை எக்ஸ் கியூபுக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ 2x போடலாம். அப்படி இல்லையா? ரைட், இதை வந்து இன்னும் ஈஸியாக போடுறது, ஏன்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால இதை கற்றுக்குங்க. எனக்கு இதில் பிரச்சனையான முக்கியமான ஆள் இந்த ரூட்டு தான். இந்த ரூட்டு இன்கேஸ் இந்த எக்ஸுக்கு இருந்துன்னு வைங்களேன், எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதிட்டு நான் ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். எனக்கு அந்த மோர் தென் ஒன் டேர்மாக இருக்கிற இடத்துல ரூட் இருக்கிறது தான் பிரச்சனை. சிங்கிள் டேர்மில் ரூட் இருக்கிறது எனக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லெட் t equal to x plus 2, இப்போ dt by dx is equal to 1ன்னு கிடைக்கும். இப்போ dt equal to dx. இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா, இதனால எனக்கு என்ன கிடைக்குன்னா x equal to t minus 2. இப்போ எனக்கு இது என்னவா மாறும்? I equal to integral xக்கு பதிலாக t minus 2 into root t dt. ரைட், x plus 2க்கு பதிலாக t போட்டுட்டோம், root t dt. இப்போ எனக்கு என்ன பண்ண முடியுது அப்படின்னா t minus 2 into t power 1/2 dt மாறும். மல்டிப்ளை பண்ணி இன்டகிரல் t power 3/2 dt minus 2 into இன்டகிரல் t power 1/2 dtன்னு என்னால் பிரிச்சிட முடியும். அந்த ரூட்டோட ப்ராப்ளம் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஸோ t power 3/2க்கு இன்டகிரேஷன் அன்னைக்கே போட்டோம் லாஸ்ட் வீடியோலேயே. t power 5/2 by 5/2 which is 2/5 minus 2 into t power 3/2 by 3/2 which is 4/3. அவ்வளோதான், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ரைட், ஸ்டெப்ஸை வந்து ஒரு ஸ்டெப் நான் டேரெக்டாக போட்டிருக்கேன், அதாவது தலைகீழ எழுதுறத நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டீயை ரீப்ளேஸ் பண்ணோம், டீக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ 2/5 எக்ஸ் ப்ளஸ் 2 த பவர் 5/2 மைனஸ் 4/3 எக்ஸ் ப்ளஸ் 2 த பவர் 3/2 ப்ளஸ் அ கான்ஸ்டன்ட்னு ஆன்சர் கிடைக்கும். கிளியரா? இதுதான் 7th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ 8th கொஸ்டின், இந்த வீடியோவை 8th கொஸ்டினோட முடிச்சுக்கலாம், ரொம்ப லெங்க்தியான வீடியோஸ் வேணாம். 8th பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான், எக்ஸ் இன்டு ரூட் ஆஃப் 1 + 2x ஸ்கொயர். ஸோ லெட் t equal to 1 + 2x square, but dt by dx is equal to 0 + 4x. So dt by 4x is equal to dx. Clear? So அப்போ எனக்கு என்ன ஆயிரும், இந்த 4x இங்கே கட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சால்வ் பண்ணிடுவோம். So I equal to integral x into root of 1 + 2x square dx. நான் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா இன்டகிரல் எக்ஸ் இன்டூ ரூட் டி டிடி பை 4xன்னு கிடச்சிச்சு. எக்ஸ் கட் ஆயிரும். ஸோ 1/4 இன்டகிரல் டி பவர் 1/2 டிடி விச் இஸ் 1/4 இன்டூ டி பவர் 3/2 பை 3/2 which is 2/3 plus a constant. So 2 t power 3/2 by 6 plus a constant which is 1 plus 2x square the whole power 3/2 by 6 plus a constant. Clear? இதான் வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர். 1 plus 2x square the whole power 3/2 by 6 plus a constant. ரொம்பவே ஈஸி தான் சப்ஸ்டியூஷன். உங்களுக்கு பார்க்கும்போது இதை சப்ஸ்டியூஷனில் தான் போடணுமோ அப்படிங்கிறது இருக்கும். நான் செக்லிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த செக்லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு எதை பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.